ஃபர்ஸ்ட் லைன் நேயர்களுக்கு வணக்கம். நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருந்த குலக்கல்வி திட்டம் மீண்டும் வந்துவிட்டது. குலக்கல்வி திட்டத்தை தாண்டி ஒரு விஷயம் தற்போது மத்திய அரசு அறிவித்திருக்கிறது. அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம ஏற்கனவே சும்மா விளையாட்டுக்கு பேசிகிட்டு இருப்போம். இது இப்படி நான் ஜாலிக்க விளையாட்டுக்கெல்லாம் சொல்லலை. மீண்டும் அவன் குலத்தொழில் என்ன, அவன் தாத்தா பாட்டு என்ன பண்ணிகிட்டு இருந்தாங்களோ அதை உடனடியாக நீங்கள் செய்யுங்க. 18 வயசுக்கு மேலே ஆயிடுச்சுன்னா இதுக்கு லோன்லாம் தராங்க. உடனடி லோனு, உடனடி சாங்ஷன். நீங்கள் ஒரு பார்பர் ஷாப் வைக்கணும், அதுக்கு உங்கள் முன்னோர்கள் பார்பராக இருந்திருக்கணும் அப்படின்றது ரொம்ப முக்கியம். வேறு குலத்தொழிலை நீங்கள் மாற்றி செய்ய முடியாது அப்படின்ற ஒரு சட்டமும் அதில் இருக்குது. அதை பற்றி தான் விரிவாக பார்க்க போகிறோம். வாரி இறக்கிறாங்க. 13,000 கோடி ஒதுக்கியிருக்கார் மோடிஜி. அவர் பேர்லேயே திட்டம் வேறு. என்னென்னா இதை பற்றி தான் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். இதெல்லாம் நம்ம ஜாலிக்கு சொல்ல, இது உண்மை. இது ஒரு திட்டமாக நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இதற்கு பண ஒதுக்கீடும் நிதி ஒதுக்கீடும் செய்யப்பட்டு விட்டது அப்படின்னு கேட்டிங்கன்னா தமிழ்நாட்டில் உள்ளவங்க ஷாக்காகலாம். ஆனால் சங்கிகள் ஷாக்காக மாட்டாங்க. ஏன்னா கடைசியில் ஏதோ ஆடு மாடு மேய்ச்ச இல்லை மூத்தோர் முன்னோர் என்ன தொழில் பண்ணாலும் அதில் கொண்டு போய் அங்கே தெருமுக்கில் நிறுத்தும்போது தான் அவனுங்களுக்கு இது தெரியும். என்னடா ஐயோ இப்படி மாட்டிக்கிட்டோமே அப்படின்றது. இனி நம்மலாம் படிக்க முடியுமா? பிற்படுத்தப்பட்டோர், தாழ்த்தப்பட்டோர், பட்டியலினத்தவர்லாம் மேலே வர முடியுமா அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம்தான். இந்த திட்டத்தை பற்றி தான் இப்போ நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். இந்த திட்டத்தோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரதம மந்திரி விஸ்வகர்மா யோஜனா. இது என்ன கர்மாந்திரமோ தெரில, நம்ம வாயில் நுழைய மாட்டேன் ஹிந்தி பேர்னால. பிரதம மந்திரி, அதாவது நம்ம பாரத பிரதமர் மோடிஜி இருக்கார் இல்லையா, அவர் ஃபோட்டோவை போட்டு பிரதம மந்திரி விஸ்வகர்மா யோஜனாவாம். இது என்னென்னா, இந்த பாரம்பரிய தொழில் இருக்குல்ல, பாரம்பரியமாக ஒரு குடும்பம், ஒரு ஜாதியெல்லாம் பார்த்துட்டு இருப்பாங்கல்ல, அந்த தொழிலுக்கே திரும்பி போங்கடான்றது தான் இந்த திட்டத்தோடைய உள்நோக்கம். சரிங்களா? எப்படின்னா 18 வயசான இந்த திட்டத்தில் நீங்கள் விண்ணப்பிக்கலாம். இப்போ உங்கள் முன்னோர் முடித்தவராக இருந்திருப்பார். அதுக்கு அடுத்த ஜென்ரேஷனில் அவங்க அப்பா 10வது வரைக்கும் படிச்சிருந்துருப்பார், 12வது வரைக்கும் படிச்சிருந்துருக்கலாம். அதுக்கு அடுத்த ஜென்ரேஷனில் மகன் பிஇ முடிச்சுட்டு அமெரிக்காவில் வேலை பார்க்கலாம். அதுக்கப்புறம் அவருடைய பிள்ளைகள்லாம் அமெரிக்காவிலே, லண்டன்லேயே படிக்கலாம். இப்படி ஒரு காலகட்டம் தமிழ்நாட்டில் வந்துருச்சு. ரைட்டா? ஆனால் இவங்க எங்கே கொண்டு போகிறாங்க அப்படின்னா, உங்கள் தாத்தா முடிதிருத்துவராக இருந்தாரா, நீ படிக்காத, 18 வயசு ஆச்சா நேரவா, 1 லட்ச ரூபா லோன் தரோம், 5% தான் வட்டி, 18 மாத கடன். இதை நீ கரெக்டாக கட்டிட்ட அப்படின்னா உனக்கு அடுத்த வருஷம் 18 மாதம் கழிச்சு 2 லட்ச ரூபா லோனா. அது கவர்மெண்ட்டே தரதான் 5% வட்டிக்கு. அப்படி இது எதுக்குடா பண்ணுறீங்க அப்படின்னா, அந்த பாரம்பரிய தொழில் விட்டு போயிடக்கூடாதான், அது ஊக்குவிக்கிறாங்களா அவங்க. புரியுதா உங்களுக்கு எப்படின்னு? சனாதனம்னு இந்த வாரம் ஃபுல்லாக போட்டு ஆற்றிக்கிட்டு இருந்ததுக்கு எத்தனை எதிர்ப்பு ஊடினாங்கல்ல. சனாதனத்தை கொண்டு வராதீங்கடா, கொண்டு வந்தீங்கன்னா என்ன ஆவீங்க அப்படின்றத பற்றி விரிவாக விலாவாரியாக இப்போ நாடு முழுவதுமே பேச ஆகிவிட்டது. இதை எதிர்க்கிறது யாருன்னா பிஜேபிக்காரன் தவிர யாருமே கிடையாது. பொதுமக்களுக்கெல்லாம் சனாதனம்னா என்னன்னே தெரியாது. ஏன்னா ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சால் தான் அவனுக்கு என்னன்னே தெரியாமல் காயுமேன்னு கத்திட்டு இருப்பான். பிஜேபிக்கு எதிராக ஏதாவது சொன்னால் பிஜேபிக்கு எதிரான திட்டம்னு சொல்லிட்டு இருப்பானா. இப்போ போச்சா, இப்போ இந்த பிரதம மந்திரி விஸ்வகர்மா யோஜனா இந்த திட்டத்தின் கீழே என்னென்னா, முடிதிருத்துவோர், ஏன்னா மாடு மேய்ப்பவர்கள், அதே மாதிரி குயவர்கள், அதாவது மண்பாண்டங்கள்லாம் செய்கிறாங்களா அவங்க, கொத்து வேலை செய்கிறவங்க, இவங்கெல்லாம் இப்போ பரம்பரையாக அவங்க அப்பா எல்லாமே கொத்தனாராக இருந்திருப்பார். இதுக்கான டாக்குமெண்ட்டை சப்மிட் பண்ணிங்கனாலே உங்களுக்கு 1 லட்ச ரூபா லோன் தராங்க. ஆனால் நீங்கள் அந்த குலத்தொழில் தான் செய்யணும், வேறு எதுவுமே செய்யக்கூடாது. நீங்கள் படிக்கலாம் போகக்கூடாது. 18 வயசு ஆச்சுன்னா நேராக போய் அப்ளிகேஷன் கொடுத்தீங்க அப்படின்னா அதுக்கு அவங்க செக் பண்ணுவாங்களாம். எப்படின்னா 3 முறை கிராஸ் செக் பண்ணுவாங்களாம். உண்மையிலேயே நீங்கள் உங்கள் பாரம்பரிய தொழில் தான் பண்ணுறீங்களா, இல்லை இந்த 1 லட்ச ரூபா பணத்துக்காக நீங்கள் முடிதிருத்துவர் போய் மண்பாண்டம் செஞ்சுருவார், மண்பாண்டம் செய்கிறவர் போய் முடிதிருத்த போயிடுவாருன்னா அப்படி போக முடியாது. நீங்கள் மண்பாண்டம் செய்யக்கூடிய பரம்பரையில் வந்தீங்கன்னா மண்பாண்டம் தான் செய்யணும். உங்களுக்கு 1 லட்ச ரூபா லோனு 5% வட்டியில். நீங்கள் முடிதிருத்துவர் பையனா அதை தான் செய்யணும், கம்பி கட்டுவோர் பையனா அதை தான் செய்யணும், கொத்தனார் பையனா அதை தான் செய்யணும். இதை தான் இவர்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்காக 10 வருஷம் போராடி கடைசியில் கற்காலத்துக்கே நம்மளை கொண்டு போய் விடுறாங்களா இல்லையான்னு பாருங்கள். கடைசியில் சனாதனம்ட்டாங்க, அது ஒரு பக்கம் இதாக இருக்குது. இப்போ குலத்தொழிலுக்கு வந்துட்டாங்க. அதாவது ஜாதி பேரை மட்டும் போடாமல் குலத்தொழில்னா என்ன, ஏன்னா ஒருத்தர் ஒரு தொழிலை பண்ணிகிட்ருக்காரு, அது அந்த ஒரு காலகட்டம் உங்களோட அடிமைப்படுத்தி நீங்கள் இந்த மாதிரிலாம் வேலை வாங்கிட்டு இருந்தீங்க எல்லாத்தையும்.
இன்னும் எவனையும் வளர விடாமல் கல்வியில் இது பண்ண முடியாது. அதுக்காக தான் இந்த திராவிடன்றதே வந்தது. திராவிட தலைவர்கள் வந்ததுனால தான் இன்றைக்கி தமிழ்நாடு 2வது இடத்துல இருக்குன்றது மாற்று கருத்தே கிடையாது. இனி இப்போ கத்திட்டு இருக்கானே சனாதனம்னு சொல்லி இவங்க பூரா படித்தது இந்த திராவிடம் வந்ததுனால. இவன் உத்தரப்பிரதேசிலே பீகார்லேயே பிறந்திருந்தானா குழி வெட்டிகிட்டு இருந்திருப்பான், இல்லை ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்திருப்பான். சரியா? இங்கே உள்ள தலைவர் சில பேர்லாம். ஏன்னா இவன் இங்கே எல்லாத்துக்கும் படிப்பு வசதி செய்து கொடுத்து அங்கங்கே ஸ்கூலை திறந்து இவ்வளோ கல்வி சாலைகளை திறந்து இவனுக்கு சோத்தை போட்டு எல்லாத்தையும் பண்ணி படிச்சுட்டு இவன் திராவிடத்துக்கு எதிராக பேசுகிறான். சரியா? சரி, இப்போ இவங்க வந்துட்டாங்கல்ல 10 வருஷமா. இப்போ தமிழ்நாடுக்கு ஈக்குவலாக யூபி வந்துருச்சா, பீகார் வந்துருச்சா, மத்திய பிரதேஷ் வந்துருச்சா, அசாம் வந்துருச்சா? அசாமில் இவங்க ஆட்சி தான் 5 வருஷமாக நடக்குது. கொத்தா வாரத்துக்கு 1000 பேர் வண்டி ஏறி இங்கேயாண்டா வராங்க. நீங்கள் உங்கள் ஆட்சி நல்ல ஆட்சியாக இருந்திருந்தா நீ அவனுக்கு மாற்றத்தை கற்பித்து நீ இப்படி போய் சனாதனமும் இந்த மாதிரி குலத்தொழில்னா அவன் அங்கேருந்து தப்பி தானே ஓடி வருவான். அவனை படிக்க வச்சுருக்கணும், இல்லை படிக்க வைக்கிற கல்வி சாலைகளை கட்டி கொடுத்துருக்கணும், அவனை வளர்த்து எடுத்துருக்கணும். இதெல்லாம் செய்யாமல் 18 வயசு ஆயிடுச்சுன்னா அவனுக்கு 1 லட்ச ரூபா லோன் தரேன், முடி வெட்டியோ, பானை செய்ய, கம்பி கட்டியோ, இன்னும் பல தொழில் சொல்லியிருக்கான். 18 தொழில் அதில் சேர்த்துருக்கான். அதெல்லாம் நம்ம சொல்ல வேணாம்னு நினைக்கிறோம். அதெல்லாம் செய்து கொண்டிருந்தவர்கள் அந்த தொழிலை தொடர்ந்து செய்வதற்கு இவர்கள் லோன் தராங்களாம். சரியா? இதுதான் இப்போ ஜியோடைய புதுமையான திட்டம் இப்போ அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு. இந்த திட்டத்தில் இந்த கார்டை போடுறேன், நீங்கள் பார்த்துங்க. அந்த திட்டத்து பேர் என்ன, எவ்வளோ அமௌண்ட் ஒதுக்கியிருக்காங்க, இதெல்லாம் ஜாலிக்கு கட்டையை கொடுக்குறதுக்கு ஏதோ ஒரு இதுக்காக பேசுகிற ஒரு விஷயத்தெல்லாம் உண்மையிலேயே இவங்க நிறைவேற்றிட்டு இருக்காங்க. அதுதான் இப்போ ஆச்சரியமாக இருக்குது, ஷாக்கிங்காக இருக்குது. அப்போ எப்படி இதில் இன்னொரு விஷயம், நல்ல விஷயம் ஒன்று இருக்குது. என்னென்னா, இவர்கள் ஆளும் மாநிலத்தில் தான் வாங்க போகிறான். நம்ம ஊருக்காரன் போய் இந்த 1 லட்ச ரூபா நாங்கள் பரம்பரை தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, ஐயா எங்களுக்கு 1 லட்ச ரூபா கொடுங்கன்னு எவனும் போய் நிற்க போகிறது கிடையாது. சரியா? அடுத்த கட்டம் 3வது கட்டத்தை தாண்டி நம்ம போயிட்டோம் தமிழ்நாட்டில். சரியா? அந்தளவு கல்வி சாலைகள் இருக்குது. எல்லாம் கேரளாவிலேருந்து பிற மாநிலங்களிலிருந்தெல்லாம் இங்கே வடநாட்டில் இருந்தெல்லாம் இங்கே விஐடியிலேயும் எஸ்ஆர்எம்லேயும் படிச்சுக்கிட்டு இருக்கான். சரியா? அந்த நிலைமைக்கு நம்ம வளர்ந்துட்டோம். அவர்களுக்கு படிப்பு சொல்லி கொடுத்துட்ருக்கோம் நம்ம. அதனால் நம்ம ஆட்கள் போய் குலத்தொழில் செய்கிறேன்னு போக மாட்டான். இவங்க இந்த டுபாகூர்கள்ட்ட போய் 1 லட்ச ரூபாய் இப்போ நிற்க போகிறானா, நிற்க மாட்டான். சரியா? ஆனால் இவர்கள் தலையிலேயே மண்ணவாரி போட்டுக்கொள்ள போகிறார்கள். இதனால் என்ன ஆகும்னா, ஏற்கனவே யூபி பின்தங்கி போயிருக்கா, அங்கே போய் இந்த குலத்தொழில் திட்டம் 1 லட்சம் தரேன்னா அங்கேருந்து வேலைக்கு வரான்ல, பிற மாநிலங்களில் ஏதோ உழைத்து சம்பாதிக்கணும்னு வரான்ல, அவனையும் முடக்கி போட்டு அங்கே அவன் குலத்தொழிலே செய்ய வச்சு அவனை அழிச்சிருவாங்க. ஸோ இதுதான் நடக்க போகுது. எனவே இவர்களுக்கு வாக்களித்தவர்கள் என்ன மண்ணா போட்டும் அப்படின்னு நம்ம கவலைப்படாமல் விட்டால் கூட நிச்சயமாக இவர்களுக்கு வாக்களித்தவர்களையும் சரி, வாக்களிக்காதவர்களே இப்போ மட்டும் இல்லை, இவர்கள் வாக்களிக்காதவர்கள் மட்டும் இல்லை, வாக்களித்தவர்கள் வாயிலையும் மண்ணை போட்டு விடுவார்கள் என்பதற்கு இது போன்ற திட்டத்தை பார்த்துக்குங்க. நம்ம புதுசாக கொண்டு வந்திருக்காரு. 1 லட்சம் வேணுங்கிறவங்க நீங்கள் குலத்தொழில் பண்ணுங்கள். இதே முதல்ல சங்கிகள் போய் வரிசையில் நின்று முதல்ல வாங்கிக்கோங்க. உங்கள் குலத்தொழில் என்ன, உங்கள் அப்பா என்ன பண்ணாரோ, உங்கள் தாத்தா என்ன பண்ணாரோ அந்த குலத்தொழிலை சொல்லி அண்ணாமலைகிட்ட ஒரு கையெழுத்து வாங்கி போட்டு கொண்டு போனீங்கன்னா, 18 வயசு பையன் இருந்தானா அவங்க வீட்டில் அவனை அப்படி ஸ்கூலை விட்டு நிறுத்தி உங்கள் குலத்தொழிலை சொல்லி 1 லட்ச ரூபா லோனை வாங்கி குலத்தொழிலை சந்தோஷமாக பண்ணுங்கள். இன்னும் பின்னடைந்து போங்க. திராவிடத்தை ஏற்றுக்கிட்டே இருங்க. ரொம்ப நல்லது. ஏற்றிங்கன்னா உங்கள் குடும்பம் தான் நாசமாக போகுன்றது உங்களுக்கு இப்போ தெரியாது, 10 வருஷம் கழிச்சு தான் தெரியும். தொடர்ந்து செய்யுங்க. தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சியை ஆதரிங்க. தமிழ்நாட்டில் குலத்தொழிலை செய்யுங்க. இன்னும் மென்மேலும் பல திட்டங்கள் வர இருக்குது. அடுத்த டைம் ஜெயிச்சிட்டாருன்னு வைங்க, அதோடு அவ்வளோதான். ஏன்னா நீங்களாம் எங்கேயோ போயிடுவீங்க. எல்லாம் அந்த காலம் நெருங்கிட்டு இருக்கு. அப்போன்னு அதையும் பார்த்துக்குங்க. சங்கிகள்லாம் சந்தோஷமாக இருங்க. ஏன்னா ஃபாலோ பண்ணுங்கள், விட்டுறாதீங்க. பாரதிய ஜனதா தாமரை மலர்ந்தே தீர்வுன்னு சொல்லி கோஷம் போடுங்க. அண்ணாமலை யாத்திரையில் பங்கேற்றுக்குங்க. கடைசியில் உங்கள் வாயில் மண் விழுகிற அன்றைக்கி 10 வருஷத்தில் நீங்கள் தெரிஞ்சுங்க, குடும்பமே தெருவில் நிற்கும். அன்றைக்கி நீங்களே எங்களை தெருவில் இருந்து விட்டு போயிடாதீங்க. நீங்கள் தெருவில் நிற்க போதும் உங்களை காப்பாற்ற போகிறது இந்த திராவிடமும் தமிழனும் தான். அதையும் நீங்கள் பார்த்துக்குங்க. அது நடக்கத்தான் போகுது. அன்றைக்கி சந்திப்போம். நன்றி, வணக்கம்.